அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. பாக்யராஜ் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. இங்கே வந்ததுக்கு மெயின் முக்கிய காரணம் கூட அதுக்கு தான். அது எங்கேயாவது அவர்கிட்ட சொல்லணும், எங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விழா அதை சொல்லணும்னு சொல்லி நான் அது கரெக்டான விழா இதுதான். அதாவது 1995 வந்துட்டு சிவாஜி சாருக்கு ஷெவாலியர் அவார்டு கொடுத்தாங்க மலேசியாவில். அதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா அவர் பாராட்டணும், அது அரசு சேர்ந்து பாராட்டணும். ஸோ அது சிஎம் தான் சீஃப் கெஸ்ட், அவங்க தலைமையில் தான் அது அந்த விழா. ஸோ இந்த ஃபிலிம் சேம்பரில் ஒரு 3 பஸ் எல்லா ஆர்டிஸ்டும் அங்கே அக்குமில் ஆகிட்டு இந்த சேப்பாக்கு போயிட்டு அங்கே நம்ம பேசுறது எல்லாம் பேசி இருக்கும்போது லாஸ்ட்டில் நன்றி சொல்றதுக்காக லாஸ்ட்டில் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றது எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது நான் அப்போ ஒரு சிஎம் ஜெயலலிதா அவர்களை பார்த்து கொஞ்சம் ஆவேசமாக நான் பேசினேன். எப்பவுமே இந்த கோபத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கோபமாக இருக்கும்போது வார்த்தைகள் அப்படியே அளந்து சொல்லணும்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. ஸோ அந்த ஆவேசமான பேசும்போது அது டெஃபினெட்லி சிஎம்க்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அவங்க ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தொண்டனுங்க, அவங்க டிஸ்டிங் பார்ட்டி ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்ச போன பிறகு நான் ஏதோ பேசிட்டேன். அந்த எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த ஸ்ரீதேவி அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க ஏமடி எல்லாம் பாட்டில் இருக்கும், ஒன்றுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் எல்லாமே 3-4 ஜீப்ல ஓப்பன் ஜீப்ல ஏன்னா ஷேப்பாக்கு சரியா ஒரு 50-60,000 பேர் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓப்பன் ஜீப்ல ஃபுல்லா கூட்டிட்டு போறோம். விஜயகுமார் சொல்றாங்க ரஜினி வேண்டாம் இந்த இதில் கோமா இருக்காங்க, இன்னைக்கு வேண்டாங்க, இல்லை என்ன இது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஜீப் ஏறி ஓப்பன் ஜீப்ல போனோம். இப்போ போகும்போதே சில பேர் எல்லாம் கொஞ்சம் கல்லிகள் அடிச்சாங்க, கத்தினாங்க. ரைட், அப்படியே விஷயங்களா வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மறுபடியும் எல்லாம் இப்போ பாஷா வேற ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ அந்த படம் மிகப்பெரிய படம் ஹிட் ஆச்சு சொன்னா ஃபேன்ஸ் இன்னும் ஆர்வமா இருந்தா கூட இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது நான் வருதுக்குள்ள ஏதாவது இருக்குன்னா ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் தடுத்து என்ன சைன் பண்ணணும், ஆட்டோகிராஃபி கிட்ட சொல்லி வருதுக்குள்ள அந்த 3 பஸ்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் 3 பஸ் கிளம்பி போயிடுச்சு. சார் எங்க போறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு குரூப் சொல்றாங்க சார் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இன்னொரு குரூப் அந்த பக்கம் எடுத்துட்டு போறாங்க. ஃபுல்லா அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதுல சில பேர் தலையில் அடிக்கிறாங்க, சில பேர் கிள்றாங்க, நல்லா தெரியுது. சில பேர் திட்டுறாங்க, சில பேர் இது பண்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியதுக்குள்ள ஒரு வார்த்தை வாய்ஸ் கேட்குது. எங்க போறீங்கன்னு சொன்னா பாக்யராஜ் ஓடி வராங்க. அங்கிருந்து ஓடி யாரும் சொல்லி அதிசயங்களா பண்ணி எங்க போயிட்டு யார் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே போலீஸ் ஜீப் இருந்தது. அங்கே ஒரு எஸ்ஐ இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சொன்னா இப்போ சேபதி அப்படி பேசிருக்க, இவரே செக்யூரிட்டி பண்ணி திங் பண்ணுவோம் சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ரிமார்க் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேலை தூக்கிடுவாங்களோ சொல்லி பயம் நினைக்கிறேன். அவங்க அப்படியே இருக்காங்க. பாக்யராஜ் சார் அவ்வளோ கோபத்தில் கத்து என்ன சார் பண்றீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் தள்ளி போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா, எடுங்க ஜீப் உட்காரவே கொண்டு போய் வீட்டில் விடுங்க, இல்லை சொன்னா எங்க நம்பர் எழுதுடா ஜீப் நம்பர். அப்படி ஜீப் எழுதிக்கிட்டு நான் உடனே நாளைக்கு விடமாட்டேன், மீடியாவில் சொல்லி இது பண்ணுற சேஃபாக நீங்கள் போய் சேர்க்கணும் சொன்னவங்க நான் அவர் பயந்துட்டு ஓகேன்னு சொல்லி என்ன கம்ப்ளீட்டாக ஜீப்பில் உட்கார வச்சு பாக்யராஜ் சொன்னாங்க சார் பூர்ணிமாவில் அங்கே தான் இருக்காங்க, இல்லை நானும் அங்கே வந்திருப்பேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நீங்களே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கிருந்து என்ன ஜாகிரதையாக அந்த இன்ஸ்பெக்டர் என்னை ஜீப்பில் கொண்டு வீட்டில் விட்டுட்டாங்க. உடனே அவரே ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் கூட அது ரொம்ப கம்மி தான்.